இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். கூடாரவாசியே நித்திய இருக்கையில் நீயே கலங்குகிறாய். கடந்திடும் காலம் கலைந்திடும் வேஷம் நீயே பதறுகிறாய். நீ மேலானவைகளை தேடு, நித்திய இயேசுவை நாடு. நீ மேலானவைகளை தேடு, நித்திய இயேசுவை நாடு. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக பிலிப்பியர்களது நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். தருத்திர பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். அதோடு மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் திருப்தியா எவ்விடத்திலும் இருக்கவும் தெரியும், பட்டினியா இருக்கவும் தெரியும், பரிபூர்ணமா இருக்கவும், குறைபடும் எல்லா வித பாதைகளையும் அறிந்து எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்க நான் கற்றுக்கொண்டேன், போதிக்கப்பட்டேன் சொல்லுகிறார். போதனை ரொம்ப முக்கியம். வேதம் அழகாக சொல்கிறது, ஆண்டவர் என்ன சொல்ற, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் போதித்து நடத்துகிறவர். அதோடு மட்டுமல்ல, அந்த போதனை ரொம்ப நம்மளுக்கு நடக்க வேண்டிய பாதையை காண்பித்து அழகாக நடத்திவிடும். இன்னைக்கு அப்படிப்பட்ட போதனைகள் இல்லாததினால்தான் ஏமாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் என்ற சமுதாயத்துக்கு இல்லை. ஆனால் பவுல் எல்லா சூழ்நிலையிலும் எவ்வளவோ வசதியான ஒரு கமாலின் பாதத்துல படித்து தேறி எவ்வளவு பெரிய ஆளா இருந்த பேக்ரவுண்ட் உள்ள அந்த பவுல் எவ்வளவோ பாடுகள் அனுபவிக்கிறார். பட்டினி என்றால் அவருக்கு தெரியும், அடி ஓதனா தெரியும், சிறையிருப்பு என்றால் தெரியும், வனாந்திரம் என்றால் தெரியும், எவ்வளவோ காரியங்கள். கிறிஸ்துவின் அன்பு அவரை நிரப்பும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஒரு பெரிய திருப்தி அவர்கள் வந்துருது. அது இல்லையே, இது இல்லையே, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி போயிடுச்சுது, அதனாலதான் அநேக காரியங்கள் குறித்து குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் அது இருக்குதா, நமக்கு தான் இல்லைன்னு சொல்லி நொந்து கொள்கிற கூட்டமா இருக்கிறது. அப்படி அல்ல, இருக்கிறதுல சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு தேவை. பெரியவங்க சொல்லுவாங்க, விரும்பினது ஒருவேளை அமையலன்னா உனக்கு அமைந்தது அல்லது உன்கிட்ட இருக்கிறத நீ விரும்ப கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி. எத்தனை உண்மை. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு வாலிபன் இன்டர்வியூக்கு போறான், நிறைய வாலிபர்கள் அங்க பாக்குறான், எல்லாம் ரொம்ப டென்ஷனா இருக்கிறாங்க. ஒரு மாதிரி இன்னைக்கு இந்த வேலை கிடைக்கலன்னா நம்ம கஷ்டமா, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒரு பக்கம், பதட்டம் ஒரு பக்கம், பயம் ஒரு பக்கம் இருக்குதுன்னு ஒவ்வொருத்தரும் அப்படி எப்படி புரட்டி என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியலையே, எப்படி பிரசன்ட் பண்ணணும்னு தெரியலையே, எப்படி பதில் சொல்லணும்னு தெரியலன்ட்டு அப்படி பதட்டோட இந்த வாலிபன் ஃப்ரீயா இருக்கிறான். இன்டர்வியூ நடக்குது, முடிஞ்ச உடனே நீங்க வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்க ரிசல்ட் எப்பவுமே சொல்லிடுவோம் அப்படின்ட்டாங்க. அங்க நிறைய வாலிபர்கள் வெயிட் பண்றாங்க, வாலிப தங்கச்சிமார வெயிட் பண்றாங்க. இன்டர்வியூ முடிஞ்சிச்சு, ஒவ்வொருத்தரும் அட்டன் பண்ணிட்டு ஒரு பதட்டம் இன்னும் தொடருது. நம்ம பேர் இருக்குமா லிஸ்ட்ல, நம்ம பேர் இருக்குமா அல்லது விடுபட்டுருமா, நமக்கு கிடைக்குமா கிடைக்காத, நல்ல ஒரு வேலையாச்சுத அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இந்த லிஸ்ட்டை ஓட்டிட்டாங்க. இது இத்தனை பேரை நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம், மற்றவங்க எல்லாம் செலக்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க லிஸ்ட பார்த்தா இந்த வாலிபன் பேர் இல்ல. இவனெல்லாம் ஜோம் பண்ற தம்பி, ஆண்டருக்கு பிரியமா நல்ல மார்க் எல்லாம் வாங்குற தம்பி தான். நிறைய பேரு அந்த பேர் இல்லாதவங்களாம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க, மனசு உடஞ்சு சிலவங்களாம் அழ ஆரம்பிச்சுட்டாங்களாம். அந்த வாலிபன் பாடு அதை பெருசா எடுத்துக்கல, நேரா சரி வீட்டு கிளம்பலான்னு சொல்லும்போது அது அவனை பார்த்துட்டு, நான் வந்ததுல இருந்து உன்னை பாக்குறேன், நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது எந்த பதட்டமும் கிடையாது, இப்போ உன் பேர் கூட செலக்ட் ஆகல, அதுல வரல, நீ கவலைப்படாம கிளம்பிட்டிய அப்படின்னும் போது உனக்கு பாதிப்பு வரலையா அப்படிங்கும்போது அது சிரிக்கிறான். இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறான். இதுல என்ன இருக்குதா, எப்ப வேலை கிடைச்சாதானே அடுத்த எதிர்காலம் நல்லா இருக்கும். ஆமா, உண்மைதான். இதுல வேலை கிடைக்கல, இதுக்காச்சும் நான் கவலைப்பட்டு என்ன போகுது, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர், அவர் இதோட பெஸ்ட், எனக்கு நல்ல ஒரு பெட்டர் சாய்ஸ் வச்சிருப்பாரு அல்லது நல்ல வேலையை வச்சிருப்பாரு, அதனால இதை என்ன செலக்ட் பண்ணலங்க, அடுத்த வேலை இதோட நல்ல வேலை எனக்கு வரும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதனாலதான் நான் கவலைப்படுறதே இல்ல, நல்ல ஒரு திருப்தியோட அட்டன் பண்ண வர அளவு நல்லா பண்ணேன். பட் ஐ டோன்ட் நோ, எனக்கு என்னன்னு தெரியல, நான் அதை போட்டு தலை பிச்சுட்டு இருக்க விரும்பல, ஆண்டவர் இதோட பெஸ்ட், இதுலயே ஒரு நன்மை வச்சிருப்பாரு, அவர் செய்வாரு, அதனால நான் போறேன்னு கடந்து போயிட்டானா. இது அந்த வாலிபனை தொட்டுச்சு. பாட்டை எவ்வளவு ஈஸியா எடுக்க முடியுது.
நம்ம போட்டு தலைப்பிச்சுட்டு வேற ஆப்ஷனே இல்லையா, இருக்குத அடுத்த வாய்ப்பு இருக்குது, இதோட நல்ல இடத்துல கூட நம்ம ட்ரை பண்ணலாம், இன்னும் நிறைய எக்ஸாம் எழுதலாம். அவனும் சந்தோஷமா திரும்பி போனானா. நிறைய ஆப்ஷன் ஆண்டவர் கொடுத்திருக்காரு நமக்கு. வாழ்க்கையில நிறைய வழிகளை வச்சிருக்கிறாரு. எப்படி போனோம், என்ன செய்யணும். ஒன்னு போயிடுச்சுன்னா அவளை முடிஞ்சிட்டு ஒரு வழி அடப்பட்டுனா 7 வழிகளை அவர் திறக்கிறவர். நீங்க ஒருவேளை தோற்று போயிட்டீங்களா, நினைச்சது கிடைக்கலையா, விரும்பினபடி வாழ்க்கை அமையலையா, ஏன் இவ்வளவுதான் முடிஞ்சிட்டு, முடிவுக்கே வராதுங்க. பட்ட மரத்தை துளிர் விட வைக்க ஆண்டவரால் முடியும். அழியின சரீரத்துக்குள் ஜீவனை கொண்டு வந்தவர், வளர்ந்த எலும்பை கூட உயிரடை செய்தவர். நமக்கு செய்ய மாட்டாரா? ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, திருப்தி இல்லாத இந்த உலக வாழ்க்கைப்பா, எங்கு பார்த்தாலும் ஒரு நிம்மதி இல்லாமல் புலம்பிக் கொண்டு, குறைவுகளை பார்த்து ஒருத்தரை குற்றம் சாட்டிக் கொண்டு, இப்படிப்பட்டே புலம்பிக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல உண்மை சார்ந்திருக்கிற இந்த ஆடியோ கேட்கிற பிள்ளைகள் கூட ஒரு திருப்தியை கொடுங்க. அது எது இருக்குதோ சந்தோஷமா கர்த்தர் கொடுத்தது கர்த்தர் நடத்துவாரு, இல்லையா கர்த்தர் இடத்துல கொடுப்பார். அந்த நம்பிக்கைக்குள்ள வர கிருபை கொடுங்கப்பா. சின்ன சின்ன காரியங்களுக்காக மனஸ்தாபத்தோடு, வேதனையோடு, புலம்பலோடு, அவ்வளவுதான் என்னை ஆண்டவர் கைவிட்டு விட்டார், என்னை ஒண்ணு லட்சம் அப்படிப்பட்டு புலம்புகிற அந்த அவிசுவாச வார்த்தைகள் எல்லாம் நிறுத்தி போடுங்கப்பா. விசுவாசத்தோடு காத்திருக்க, உண்மை நோக்கி பார்க்க, சார்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகன மகிமையெல்லாம் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவர் நம்மை திருப்தியாக்குகிறவர். அதோடு மட்டுமல்ல, நீடித்த நாட்கள் திருப்தியாக்குவேன் தான் சொல்லியிருக்கிறார். திருப்தியாக்கி நடத்தி செல்வார். இந்த சிந்தனையோட நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. பாடி கொண்டாடு, கோடி நன்றி சொல்லு. பாடி கொண்டாடு, கோடி நன்றி சொல்லு. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா.